சுக்ரீவன் எழுந்தான். என்கிட்டக்க முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன்னா. என்னப்பா சொல்லு அப்படின்னார். ராமா, நன்னா ஒண்ணு நீ கவனத்துல வச்சுக்கணும். இவன் அண்ணன் ராவணன் பொல்லாதவன், ராவணனுடைய தம்பி. அதுவே இவனுக்கு ஒரு டிஸ்குவாலிபிகேஷன். ராவணன் தம்பியா இருக்கிறதுனால இவனை சேர்த்துக்க கூடாதுன்னு. ராமன் விழுந்து விழுந்து சிரிச்சாராம். சுக்ரீவனுக்கே புரியல ஏன் சிரிக்கிறான்னு. ராமன் லக்ஷ்மணன் பக்கம் திரும்பினார். லக்ஷ்மணா, நம்ம தலைவிதியை பத்தியாடா, எவெல்லாம் அண்ணன் தம்பி உறவை பத்தி பேசி இந்த மீட்டிங்ல கேட்கணும்னு காதுல நமக்கு எழுதி இருக்கு பத்தியா? அண்ணா பொல்லாதவன், தம்பியை சேர்த்துக்க கூடாதுன்ற தீரிய நான் எடுத்துட்டேன்னா இந்த சுக்ரீவனே இன்னைக்கு என் பக்கத்துல உட்காந்து பேச முடியாதுடா. வாலி பொல்லாதவன், அதனால சுக்ரீவன் பொல்லாதவனாத்தான் இருப்பான் அப்படின்னு அண்ணாவை வச்சுண்டு இவங்கிட்டக்க நான் சேராம இருந்தேன்னா இவனை நான் சேர்த்துட்டேன். அதனால அண்ணா பொல்லாதவன் சொல்றது தப்பு. நான் சுக்ரீவனுக்கு அவமானமா போயிட்டான். இதான் குரங்கு புத்தி போல இருக்கு. நாம இப்படி ஒரு விஷயத்த வச்சுட்டு இத போய் ஒரு பாயிண்டா எடுத்து சொன்னமேன்னு தலையை குனிஞ்சுட்டான். அப்ப ராமன் சொன்னார், என்னுடைய தீர்ப்ப சொல்றேன், சரணம்னு சொல்லிட்டு வந்தாலே அவனை நான் ஏத்துப்பேன், ஐஷன் வாங்கோன்னார். சுக்ரீவன் இன்னொரு சந்தேகம்னா என்ன பண்ணார், அங்கேருந்து போனா அவன் விபீஷணன் இல்ல ராவணனா இருந்தா என்ன பண்றதுன்னா. நல்ல வேளை இப்பவே கேட்டையே, மறுபடியும் ராவணன் சொல்லாம ஒண்ணு தெரிஞ்சுக்கோ சுக்ரீவா, விபீஷணனை விட ராவணன் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவன் இந்த ராமனாகத்தான் இருப்பேன். அதனால விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம், ராவணன் வந்திருந்தா கூட நீ அழிச்சுட்டு வா, நான் அடைக்கலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கேன்னு எம்பெருமான தவிர வேற யார் அப்படி சொல்ல முடியும்? ஓடினா சுக்ரீவன் வானராடலாம். விபீஷணனை வாப்பா, நீ பண்ண பாக்கியம், பெருமாள் உனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டார், ஓடி வந்து அவரை நீ சரணாகதி பண்ணி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற போது மறுபடியும் சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒரு கொஞ்சம் மனசுல அப்படி யோஜனை பண்ணிட்டு நிக்கிறான். விபீஷணன் டக்க போய் பேசிட்டு இது ராமனுக்கு புரிஞ்சுடுத்து. அவர் அங்கேருந்து ஒரு சத்தம் போட்டாராம், விசாசால்தானவன் யக்ஷன் பிருத்திவ்யன் சைவராக்ஷசன் அங்குல்யக்ரேனதான் கன்யா இச்சன் ஹரிகணேஸ்வர. சுக்ரீவா, மறுபடியும் என்ன யோஜனை? ஐஷண்டு வா. நீங்க என்னடா என்னமோ வானரால் சுக்ரீவன் இவாள்லாம் இருந்தா தான் ராவணனை வதம் பண்ண முடியும்னு நினைச்சுட்டு இருக்கேளா? நீங்கள்லாம் ஒரு கருவிடா. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ராவணனை அழிக்கணும்னா என் கோதண்டம் கூட வேண்டாம், அது கருவப்பட்டதுன்னா தூக்கி போட்டுருவேன். தம்புரா தூண்டி வேண்டாம், அஸ்திரங்கள் வேண்டாம், நான் நினைச்சா என் கை வரல் நகம் ஒண்ணு போரும், 10 தலைய அத்திரவர் அரக்கர் முடி 10 ஒரு கொத்தாக உதிர்த்திடுவேன். இதை கேட்ட உடனே விபீஷணனை அழிச்சுண்டு சகல மரியாதைகளோட சுக்ரீவன் வரா.